மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய ஒரு கூட்டு பறவைகள், அத்தியாயம் 17. கல்யாண வேலை அலுப்பில் அடித்து போட்டது போல் உறங்கிக் கொண்டிருந்த ஆதிக்கு நிதிஷ் கூறுவது புரியவே சில நிமிடங்கள் ஆனது. மாப்பிள்ள, என்னடா சொல்ற? மச்சான், என்னை காப்பாத்துடா. இப்போதுதான் அவனுக்கு நன்றாகவே உறக்கம் தெளிந்தது. டேய், என்ன ஆச்சு? ஒழுங்கா சொல்லுடா. ஃபர்ஸ்ட் நைட்ல இருந்துட்டு கால் பண்ற. பொடாங், பெரிய ஃபர்ஸ்ட் நைட்டு நல்லா வருது வாயில. என்னதாண்டா ஆச்சு? தலையும் தெரியாம காலும் தெரியாம பேசிக்கிட்டு இருந்தா எனக்கு எப்படி தெரியும்? மச்சான், உன் தங்கச்சி என் மேல கோவமா இருக்காடா. ஐயையோ, நீ என்ன பண்ண? அவள் கூறியதை அப்படியே ஒப்பித்தான் நிதிஷ். திகைத்தான் ஆதி. ஏதோ சாதாரணமாக அன்று கோபப்பட்டாள் என்று அவன் எண்ணி இருக்க, அவள் அந்த விஷயத்தை இவ்வளவு சீரியஸாக எடுத்துக்கொள்வாள் என்று அவன் நினைக்கவே இல்லை. மச்சான், டேய், லைன்ல இருக்கியா இல்லையா? நிதிஷின் கத்தலில் தான் யோசனையில் இருந்து வெளியில் வந்தான் ஆதி. அவளோட கோபத்துல நியாயம் இருக்கு இல்ல? என்னடா மச்சான் அப்படியே பல்ட்டி அடிக்கிற? அப்படி இல்லடா மாப்ள, நான் தான் அப்போ இருந்தே சொல்லிக்கிட்டு தானே இருந்தேன், வீட்டில் பேசு வீட்டில் பேசுன்னு. சரி, நடந்து முடிஞ்சதை விடு. இனி என்ன பண்றது? அவளை சமாதானம் பண்ண ட்ரை பண்ணு. எப்படி? அதை ஏன்டா என்கிட்ட கேட்குற? உன்னோட பொண்டாட்டி தானே. மச்சான், மனசாட்சியோட பேசுடா. நேத்து வரைக்கும் அவ உன்னோட தங்கச்சி தான். இன்னைக்கு காலையிலிருந்து தானே எனக்கு பொண்டாட்டி. அதுதான் உன் பொண்டாட்டி ஆகிட்டல்ல, அப்புறம் என்ன? ஏனோ ஆதிக்கு கொஞ்சம் கோபம் எட்டி பார்த்தது. எவ்வளவு ஆசையாக இந்த திருமணத்தை செய்து வைத்தான். தன் தங்கையும் நண்பனும் சந்தோஷமாக வாழ்வதை பார்க்க ஆசை கொண்டிருந்தவனிடம் இப்படி ஒரு இடியை இறக்கினால் அவன் என்ன செய்வான் பாவம்? மச்சான், என்ன பண்றதுன்னு சொல்லுடா. பேசாம அவ காலில் விழுந்துடு என்றான் கடுப்பாக. பாவண்டா, கல்யாண அசதியில நல்லா தூங்கிட்டு இருக்கா. இப்போ எப்படி எழுப்புறது? அப்போ ஒன்று பண்ணு, பேசாம நீயும் அவ பக்கத்துல படுத்து தூங்கிடு, சரியா போயிடும். கோபத்தோடு வந்த அவன் குரலை கேட்டு, என்னடா மச்சான் கோபமா பேசுற என்றான் நிதிஷ் பாவமாக. தன் தலையில் அடித்து கொண்டவன் தன்னை கொஞ்சம் நிதானப்படுத்தி கொண்டான். சரி சொல்லு மாப்ள, உனக்கு அவ மேல கோபம் இல்லையா? எதுக்கு? இல்ல, இந்த நேரத்துல இப்படி உன்னை ஏமாத்திட்டாளே, அதுக்கு. சி, என்னடா பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? அவளுக்கு கோபம், அவ்வளவுதானே. புன்னகைத்தான் ஆதி. அதே தாண்டா நானும் சொல்றேன், அவ்வளவுதானே. இப்போது நிதிஷுக்கும் புன்னகை அரும்பியது. என்னடா மாப்ள, சத்தியத்தையே காணோம்? ஒன்றும் இல்லடா. சரி விடு, நான் சமாதானப்படுத்திக்கிறேன். அவ்வளவுதான். இதுக்கு போய் ஏன் டென்ஷன் ஆகுற? சரி, நீ ஹாலில் தானே தூங்கிட்டு இருக்க? ஆமா. வரியா, மொட்டை மாடியில் போய் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாம். டேய் என்றான் கோபமாக. இது ஒன்றும் உன்னோட சென்னை வீடு கிடையாது, எங்க வீடு. நீ இந்நேரத்துக்கு ரூமை விட்டு வெளியே வர்றதை யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? உனக்கும் கல்யாணம் டயர்டு இருக்கத்தானே செய்யும். பேசாம படுத்து தூங்கு, நாளைக்கு பேசிக்கலாம், சரியா? புன்னகையோட அழைப்பை துண்டித்தான் ஆதி. ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த அஸ்விதாவின் அருகில் சென்று நின்றான் நிதிஷ். அவள் முகத்தையே ரசனையோடு பார்த்து கொண்டு இருந்தான். பிறகு அவளை தலை முதல் கால் வரை ஆராய்ந்தான். போர்வை போர்த்தி கொண்டு தூங்கவில்லை. ஆனால் புடவை அணிந்தும் அவள் உடலின் சிறு பாகம் கூட தெரியாத வகையில் தூங்கிக் கொண்டு இருந்தாள். அவன் இதழில் புன்னகை பூத்தது. ஹாஸ்டல்ல போய் தங்க போற பொண்ணுன்னு நல்லா டியூஷன் எடுத்து அனுப்பியிருப்பாங்க போல இந்த வீட்டு ஆளுங்க என்று தனக்குள் எண்ணி மெச்சிக்கொண்டான். மெதுவாக குனிந்து அவள் கன்னத்தில் சின்னதாக ஒரு முத்தம் வைக்க அவள் முகத்தை நெருங்கினான். இதழ் அவள் கன்னத்தை நெருங்கும் வேளையில் சட்டென்று விலகினான். வீட்டில் தூங்குறப்பவே இவ்வளவு ஜாக்கிரதையான உணர்வோடு தூங்குறாளே, கிஸ் பண்ணா சட்டுன்னு எழுந்துருவாளோ? வேண்டாம் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டு சென்று படுத்தான். தன் அருகில் அடுக்கி இருந்த புத்தகங்களை பார்த்து அவனுக்கு சிரிப்பு வந்தது. இந்த சினிமாவிலையெல்லாம் தலகாணி தானே அடுக்குவாங்க, இவ புதுசா புக் அடுக்கி வச்சிருக்கா. தூக்கத்துல தள்ளி விட்டா தலகாணி கீழே விழுந்துடும், புக்ஸ் அப்படியே இருக்கும் இல்ல, பயங்கர சாமர்த்தியம்தான் என்று சிரிப்போடு தனக்குள் சொல்லிக்கொண்டு கண்கள் மூடி அவனும் உறங்கி போனான். காலையில் கண் விழித்து பார்த்தபோது அருகில் புத்தகங்கள் இல்லை, கூடவே அவன் மனைவியும் இல்லை. சின்ன சிரிப்புடனே எழுந்து கொண்டான். நேரத்தை பார்க்க அது 10 என்று காட்டியது. ஐயோ, இவ்வளவு நேரமா தூங்கிட்டேன், வெளியில எல்லாரும் என்ன சொல்லுவாங்களோ என்று ஒருவித வெட்கத்துடன் வெளியில் வந்தான். ஆனால் பெரியவர்களோ யாரும் அவனை கண்டுகொள்ளவில்லை. சிறுவர்கள் மட்டும் ஹாய் அத்தான், குட் மார்னிங் என்றனர். சிரிப்போடு அவர்களுக்கு தலையசைத்துவிட்டு தோட்டத்து பக்கம் சென்றான். ஆதி அவனை குறுகுறுப்போடு பார்த்து கொண்டு நின்றிருந்தான். என்னடா மச்சான் இப்படி பார்க்குற? இல்ல, உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் நைட் நடந்தவன் கூட இவ்வளவு நேரம் தூங்க மாட்டான் என்று கூற அவனை தீயாக முறைத்தான் நிதிஷ். சிரிப்பை அடக்கிக் கொண்டே வேகமாக உள்ளே சென்று விட்டான் ஆதி.
காலை கடன்களை முடித்துக்கொண்டு மீண்டும் அறைக்கு வந்து கட்டிலில் அமர்ந்திருக்க அஸ்வி கையில் காஃபியோடு வந்தாள். அவளை கண்டதும் புன்னகையோடு குட் மார்னிங் சுவி என்றான். ஆச்சரியமாக அவனை பார்த்தவாறு அவன் கையில் காஃபியை கொடுத்தாள். என்ன அப்படி பார்க்குற? நீங்க என் மேல கோபமா இருப்பீங்கன்னு நினைச்சேன். எதுக்கு? காஃபியை ருசித்து கொண்டே அப்படியே அவளையும் ரசித்து கொண்டே கேட்டான். நேத்து முக்கியமான நேரத்துல உங்ககிட்ட கோபப்பட்டேனே, அதுக்கு. அதுல என்ன இருக்கு? கோபம் வர்றப்போ காட்ட வேண்டியது தானே. நல்ல வேலை நீ நேத்து உன் மனசுல இருக்கிறது சொல்லிட்ட. என்கிட்ட சொல்லாம நீ மனசுலயே வச்சிருந்தீனா எனக்கு உன்னோட வருத்தம் தெரிய வந்திருக்குமா? எனிவேஸ் ஐ எம் சாரி. எனக்கு புரியுது. எல்லாரையும் பத்தி யோசிச்சு உன்னை பத்தி யோசிக்காம விட்டுட்டேன். அவள் கையில் காலி டம்ளரை திணித்து கொண்டே கூறினான். உன்னோட கோபம் குறையிற வரைக்கும் வெயிட் பண்றேன். அவள் எதிர்பார்க்காத நொடியில் அவள் கன்னத்தில் மென்மையாக ஒரு முத்தம் வைத்தான். பின் அவள் நாடி பிடித்து கெஞ்சலோடு கூறினான். இதுக்கெல்லாம் தடை சொல்லிடாத, மீ பாவம் என்று சொல்லிவிட்டு குளிப்பதற்காக உடைகளை எடுக்க ஆரம்பித்தான். அவன் செய்த செயலிலும் பேசிய வார்த்தைகளிலும் திகைத்து சிலையாக நின்றிருந்தவள் சில நொடிகள் கழித்தே தன் நிலை அடைந்தாள். வேகமாக நிதிஷிடம் சென்று அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டாள். அவள் செயலில் அதிர்ச்சி அடைந்தவன் சுவி என்ன பண்ற என்றான். அவளோ இன்னும் அவனை இறுக்கிக் கொண்டாள். சிறு புன்னகையோடு அவனும் அவளை அணைத்து கொண்டான். சில நிமிடங்கள் கரைந்து யூ ஆர் இம்ப்ரெஸிங் மீ நிதி என்றாள். அவளுடைய உச்சந்தலையில் அழுத்தமாக முத்தம் வைத்தான். அகெயின் அண்ட் அகெயின் என்றாள். உறக்க சிரித்தான் நிதிஷ். நிமிர்ந்து அவன் முகம் பார்த்தாள். என் மேல கோபம் போயிடுச்சா? தெரியல, பட் அது ஓரமா போய் படுத்துடுச்சுன்னு நினைக்கிறேன். மீண்டும் உறக்க சிரித்தான். அவன் சிரிப்பை ரசித்தபடி அவன் கழுத்தோடு கைகளை கட்டிக்கொண்டு அவன் காதோரத்தில் கூறினாள். இன்னைக்கு நைட் ஓகேவா? சிறு புன்னகையோடு அவளை பார்த்தவன் அவள் கன்னங்களில் மென்மையாக இதழ் பதித்தான். கண்கள் மூடி ரசித்து ஏற்றவள் பின் கண்கள் திறந்து அவனை பார்த்தாள். அவனுடைய ஒரு கன்னம் கிள்ளி ஆட்டி கொஞ்சியவள் மற்றொரு கன்னத்தில் அழுத்தமாக முத்தம் வைத்தாள். லவ் யூ நிதி என்றாள். அதை கேட்டு சந்தோஷத்தில் உள்ளம் பூரித்தான் நிதிஷ். டே நிதிஷ், நீ பெரிய ஆளுடா. கல்யாணமான மறுநாளே உன் பொண்டாட்டியா ஐ லவ் யூ சொல்ல வச்சிட்டியே. ஜெகஜால கில்லாடிடா நீ என்று தனக்குத்தானே பாராட்டு பத்திரம் வாசித்து கொண்டான். அவனின் சிறு பிள்ளைத்தன பேச்சு அவளை ரசிக்க தூண்டியது. அதன் பிறகு இருவரும் அதை பற்றி என்றும் பேசியதே இல்லை. அவ்வப்போது இருவருக்கும் சண்டை வரும் நேரத்தில் கூட இருவரும் இதை பற்றி பேச மாட்டார்கள். ஆனால் சில மாதங்கள் முன்பு எப்போதும் போல் சில நாட்கள் தள்ளி சென்றதற்கே கிட் வைத்து சோதனை செய்து பார்த்தால் அவள் தான் கர்ப்பமில்லை என்று தெரிந்ததும் அவள் விழிகள் நீரை சிந்த தொடங்கின. அதை கண்டு பதறியவன் சுவி என்ன பண்ற? எதுக்கு இப்போ அழற? என்ன வயசாயிடுச்சு நம்ம 2 பேருக்கும்? முதல்ல இப்படி டெஸ்ட் பண்றதை நிறுத்து என்று அவளை கடிந்து கொண்டான். ஏன் நிதி, எல்லாம் என்னால தானே. நீ என்ன பண்ண? பெரியவங்க என்ன பண்ணாலும் அதில் ஒரு காரணம் இருக்கும். அப்படி 4 நட்சத்திரம் எல்லாம் பார்த்து நம்ம 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஆனால் நான் என்னோட கோபத்தால் உன்னை தள்ளி வச்சுட்டேன். அதனால தானே நமக்கு இன்னும் குழந்தை வரல. என்ன சுவி பேசுகிற? பைத்தியமா நீ? குழந்தை உருவாகிற நேரம் எல்லாம் யாராலையும் சொல்ல முடியாது. இருந்தாலும் பெரியவங்க பார்த்து குறித்த நேரத்திலேயே நம்ம வாழ ஆரம்பிச்சிருந்தா இந்த பிரச்சனை இருந்திருக்காதோன்னு என் மனசில் தோணிக்கிட்டே இருக்கு. புலம்பிக் கொண்டிருந்தவளை மிகவும் சிரமப்பட்டு சமாதானம் செய்து வைத்தான் நிதிஷ். இருவரும் ஒருவரோடு ஒருவர் அணைத்து கொண்டு பழைய நினைவுகளில் மூழ்கி இருக்க மெல்ல அவனிடம் இருந்து விலகிச் சென்று பால்கனியில் நின்றாள் அஸ்விதா. அவள் பின்னாலேயே எழுந்து சென்றான் நிதிஷ். உன்னை லவ் பண்ணேனான்னு இப்போ நீ என்கிட்ட கேட்ட இல்ல, அதுக்கு பதில் சொல்லவா? அவன் முகத்தை பார்க்காமல் வெளியில் இரவை வெறித்தவாறு கேட்டாள் அஸ்விதா. சொல்லுமா. நான் உன்னை லவ் பண்ணல, ஆனா உன்னை லவ் பண்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ரொம்ப நாளா. திகைத்தான் நிதிஷ். அவள் ஏன் அவ்வாறு கூறினாள் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.